அக்கா வெளியே மற்ற கடையில் இதே குக்கீஸ் வந்துட்டு 1 kg 350 கொடுக்குறாங்கக்கா. ஆனால் நம்ம கடையில் வந்துட்டு 1/4 கிலோ 350 கொடுக்குறோம். கஸ்டமர்ஸ் ஏன் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு கேட்குறாங்கக்கா. என்ன சொல்றது? எங்களோட குக்கீஸ் ஏன் ரேட் ஜாஸ்தின்னு உங்களுக்கும் கவலை இருக்குதா? அட்டர்லி பட்டர்லி டெலிஷியஸ் சொல்ற எல்லா பிஸ்கெட்ஸ்லயுமே பட்டர் இருக்கா? பிராக்ஷனேட்டட் ஃபேட், ஹைட்ரோஜனேட்டட் ஃபேட் அப்படின்ட்டு பட்டர்ன்ற பேர்ல ரீப்ளேஸ் பண்ண இந்த குக்கீஸ் தான் ரொம்ப விலை கம்மியா மார்க்கெட்ல கிடைக்குதுன்னு சொல்லி உங்க குழந்தைங்களுக்கும் லவ் ஒன்ஸ்க்கும் நீங்க வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்களா? அப்போ அதை ஸ்டாப் பண்ணுங்க. ஏன் உங்களுக்கே தெரியாம உங்க குழந்தைங்களுக்கும் லவ்ட் ஒன்ஸுக்கும் நீங்க ஒரு ஸ்லோ பாய்சனை இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹைட்ரோஜனேட்டட் ஃபேட்னால என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி சும்மா கூகுள்ல ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தா படிக்கும் போதே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போலீங்க. ஆமா, அவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸும் அவ்வளோ ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸும் அந்த ஹைட்ரோஜனேட்டட் ஃபேட்லயும் பிராக்ஷனேட்டட் ஃபேட்னாலும் இருக்கு. என்ன பண்ணலாங்க? நேட்டிவ் கிரெயின் மில்லட்ஸ் சொல்லப்படுற கருப்பு கவுனி அரிசி, காட்டு யானம் அரிசி, கருங்குருவை, ராகி, கம்பு, சோளம், கோதுமை இந்த மாதிரி நேட்டிவா கிடைக்கிற எல்லா கிரெயின்ஸையுமே நம்ம ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து டைரக்டா சோர்ஸ் பண்ணி டைரக்டா அதை சன் ட்ரை பண்ணி எங்க ஹேண்ட் ப்ராசஸ் பண்ணி மெஷின்ல கொடுத்து அந்த காலத்துல எங்க பாட்டி அரைச்ச மாதிரியே அரைச்சு மாவாக்கி அது கூட பட்டர் சேர்த்து ஒரிஜினல் நாட்டு சக்கரை சேர்த்து பண்ற இந்த குக்கீஸ கண்டிப்பா நாங்க சொல்லலாம் அட்டர்லி பட்டர்லி டெலிஷியஸ் சொல்லிட்டு. அப்போ இந்த அட்டர்லி பட்டர்லி டெலிஷியஸ் குக்கீஸை நீங்க ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் விசிட் அவர் போத்தனூர் அவுட்லெட் ஆர் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கமெண்ட் பண்ணுங்க. பேன் இந்தியாவுக்கு நாங்க ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். ஈஸியா வாங்கிக்கலாங்க.